காலையில எழுந்ததுமே பல பேருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. வணக்கம். இன்னைக்கு காலையில 5000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். இல்ல வரல. எதுக்காக இந்த பணம்? அதிகமான ஓட்டு பெண்கள்கிட்ட தான் இருக்கு. அந்த ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றதுக்காக 5000 ரூபாய் போடுறாரே தவிர பெண்கள் நலனுக்காக போடுறதே கிடையாது. இந்த தொகையை வச்சு அன்றாட வீட்டு செலவுகள், மருத்துவ செலவுகள், கல்வி செலவுகள் என நிறைவு செய்ய இந்த திட்டம் வழிவகுத்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, அந்த 2000 தேவையில்லை, 1000 தேவையில்லை, 5000 தேவையில்லை. கடும் வெயில்ல உங்க மாதாந்திர செலவை எப்படி சமாளிப்பீங்க? விலைவாசிகளை குறைச்சா எல்லா ஜனங்களுக்குமே, ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதா இருக்கும்ல. உங்க குடும்பத்துல நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியுமா? இந்த மதுக்கடையை மூடுனா இன்னுமே நிறைய குடும்பம் வாழும். அது மாதிரி நல்லது செய்யலாம். உண்மையாலுமே இந்த 1000 ரூபாய் நமக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான் கிடையாது. குழந்தைகள் தேர்வு எழுதுற காலத்துல அவங்களுக்கு உணவு கொடுப்பதிலிருந்து தேவையான கல்வி செலவுகளை செய்ய முடியுமா? இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க ஸ்டாலின் அவர்கள்? பாலியல் வன்கொடுமை, கொள்ளை, கற்பழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்டுல 1000 அட்டூழியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் விட்டுப்பட்டு இப்ப 5000 ரூபாய் போடுறாரா? ஏன்னா எலெக்ஷன் வர போகுது. இந்த 5000 ரூபாய கொஞ்சம் கவனமா செலவு பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கவும் பாருங்க. அப்படி பொத்தினி நில்லையா ஓரமா உஜாலாவை எடுத்து உச்சியில ஊற்றிட்டு இருப்பான் போல. மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய பலருக்கும் 3000 ரூபாய் டெபாசிட் ஆல்ரெடி 3 மாசத்திற்கான வருங்காலத்திற்கானது. அந்த 2000 ரூபாய் கோடைக்கால சிறப்பு நிதி அப்படின்னு 5000 ரூபாய் டெபாசிட். தேர்தலில் வாக்குகளை கூட்டுவதற்கான ஒரு முயற்சி. கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. அப்போ எலெக்ஷனை ஹேண்டில் பண்றது தான் இது. எலெக்ஷன்ல ரிசல்ட் கொடுக்குமான்னா நான் நம்பல அப்படி கொடுக்கும் அப்படி. எம்போட்டு பிள்ளைக்கு ஒரு பலூன் வாங்கி கொடுக்க பக்கல்ல ஆட்டக்காரிக்கு 500 ரூபாயான்னு கேட்கிற மாதிரி இங்க ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள்னு எல்லாரும் சம்பளத்துக்காகவும் வேலைக்காகவும் போராடிட்டு இருக்கிற நேரத்துல 1.31 கோடி தகுதியுள்ள மகளிருக்கு 5000 ரூபாயை அக்கவுண்ட்ல போட்டிருக்கிறாரு முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த காசுகள் செலவழிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, இதுக்கு எங்க வருமானம் வரும், எங்க காசு வரும்? அப்ப பால் கட்டணம் உயர்த்திட்டீங்க, பஸ் கட்டணம் உயர்த்திட்டீங்க, மின் கட்டணம் உயர்த்திட்டீங்க. 2 மாசம் கிடையாது, 1 மாசம் வந்து செய்யல. இவ்வளவு செய்ய முடியாமலே 9 லட்சம் கோடி. இன்னும் நீங்க கூட்ட போனீங்க, எப்படி சமாளிப்பீங்க? பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி தமிழ்நாட்டுல பஸ்ல நீங்க போயிருக்கீங்களா தெரியல. மாநில அரசுமே நடக்கிறது இல்ல சார். ஈவன் இந்தியன் பழசு. நான் திரும்ப சொல்லிட்டேன், அமெரிக்கா கடன் வாங்கி பழசு, பழைய காமெடி பழசு. போயிருங்க. வாங்கி என்ன பண்றீங்க? நீங்க கடன் வாங்குறீங்க, அந்த பணம் நமக்கு கடன் வாங்குறீங்க. நீங்க கடன் கவர்மெண்ட்டுக்கு தானே சார் வருது. மறுபடியும் டாஸ்மாக் மூலமாவா? மத்த எல்லாரும் காமனா பேசுற மாதிரி நீங்களும் பேசாதீங்க. நான் காமனா பேசுவேங்க. அப்படிதான் பேசுவேன். 2021 திமுக ஆட்சிக்கு வந்தபோது டாஸ்மாக் மூலமா தமிழ்நாடு வருமானம் எவ்வளவு சொல்லுங்க? 35,000 கோடி. இன்னைக்கு வருமானம் என்ன சொல்லுங்க? 50,000 கோடி. ஆண்டுக்கு 15,000 கோடி எப்படி கூடும்? ஆண்டுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறான். ஐயோ கண்டிப்பா டெஃபினட்டா ஒரு 5 வருஷத்துல எந்த துறையுமே அதிகமாக இல்லைங்கறீங்களா? எந்த துறையும் வளர்ச்சி பட்ஜெட் அதிகமா, முதலீடுகள் எவ்வளவு இருக்கு? தொழில் முதலீடு வேற, அரசாங்க வருமானம் வேற. சும்மா நீ சம்பந்தம் இல்லாத சொல்றீங்க. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. நலத்திட்டங்களே செயல்படுத்தாத மாதிரி நீங்க சொல்றீங்களே சார். ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. நான் திரும்ப சொல்றேங்க, நீங்க கையில கடன் வாங்கி என்ன செய்றீங்கன்னு பாக்கணும். கடன் வாங்கி நான் மொய் கொடுத்துட்டேன். 1004 ரூபாய் தெரிச்சு, 1000 ரூபாய் மொய் எழுதிட்டு 4 ரூபாய்க்கு கடனை புரி வாங்கி சாப்பிட்டேன். நீங்க கடன் வாங்கி நான் ரோடு போட்டேன். இன்னைக்கு நீங்க தமிழ்நாடு அரசோட பஸ்ஸை பாருங்க. நீங்க பஸ் ஃப்ரீ கொடுக்குறீங்களே, பஸ்ஸை பாருங்க. என்னையா ஒரு காடே ஆடி அசைஞ்சு வர்ற மாதிரி இருக்கு. தம்பி இருக்கையா லாரி போயிடுச்சா? போவோமா? நீங்க பஸ்ல ஏறி பாருங்க. நான் போயிருக்கேன், நான் பாத்துருக்கேன், எனக்கு தெரியும். பஸ் கடன்னு ஆடுது. டெய்லி 2 வீல் கழண்டு போகுது, ஸ்டீரிங் கழண்டு போகுது. நீ அந்த பஸ் எனக்கு எதுக்கு? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. சாலைகள் எப்படி இருக்கு? இன்னைக்கு தான் நீங்க இன்னைக்கு வந்திருப்பீங்க. இன்னைக்கு ரோடு போட்டிருக்காங்க எங்க சாலையில, நீங்க பாத்துருப்பீங்க. எப்போ போடுறீங்க? பிப்ரவரி எண்ட்ல தான் உங்களுக்கு ரோடு போட தெரியுதா? இந்த ரோடு எவ்வளவு வருஷமாவும் நடந்துட்டே தானே சார் இருக்கு. சார் நீங்க எல்லாமே 6 மாசம் நடக்கிற மாதிரி சொல்லாதீங்க. திரு தினேஷ் ப்ரோ, சூத்து மூடிட்டு கொண்டா உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. சம்மர் உங்களுக்கு இப்போதான் வந்துச்சா? இந்தியாவில் தமிழ்நாட்டில் இது சம்மரே வந்தது இல்லையா? 2000 ரூபா கோடைகால சிறப்பு நிதி 2024 சம்மர் வரலையா? 2025 சம்மர் வரலையா? இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கணும். தேர்தலுக்கு முன்னாடி 5 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாங்க. தேர்தலுக்கு என்ன வாக்குறுதி சொன்னாங்க?
மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து மக்களுக்கே கொடுக்கும் விதமாக 10,000 ரூபாய் தேர்தல் முடிவை களவாடி இருக்கிறார்கள் என்றுதான் அதற்கு பொருள். அப்ப ஜனநாயகம் வீழ்ந்து போகிறதா? ஜனநாயகத்தை வீழ்த்த விட மாட்டோம். ஐயோ, இது ஜனநாயக படுகொலை. இப்ப அப்படியே அந்நியனா இருக்கிறவன் அம்பியா மாறி சிக்ஸர். என்னடா சிக்ஸர்? ஸ்டாலின் 5,000 ரூபா போட்டிருக்காருப்பா. எதுக்குப்பா? போன தடவை பீகார்ல செஞ்ச போது அது ஜனநாயக படுகொலைன்னு சொன்ன, இந்த தடவை சிக்ஸர்ன்னு சொல்ற. அடிமையா இருக்கலாம்டா, கொத்தடிமையாலாம் இருக்கக்கூடாது. சுத்தமா நல்லா இல்லை. அது என்ன பொங்கல் சிறப்பு தொகையா இருந்தாலும் தேர்தல் ஆண்டுல வேற அமௌண்ட் 2025 வரல. 2025 நாங்க பொங்கல் கொண்டாடலையா? அப்ப நீங்க ரொம்ப தெளிவா தேர்தலை குறி வச்சு பண்றீங்க. அது எல்லாருக்கும் தெரியும். ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. திடீர்னு அடுத்த 3 மாசத்துக்கு எலெக்ஷன் வரும்போது ஏதாவது காரணங்கள் காட்டி நிப்பாட்டிட்டாங்க கூட முன்னாடியே ஒரு 5,000 ரூபாய் போடுறாரு, கோடைக்கால சிறப்பு நிதினு ஒரு 2,000 ரூபாய் போடுறாருங்கிற அந்த ஸ்டாலின் ஆதரவு மனப்பான்மை மக்கள்கிட்ட வராதா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். நீ அழுவுற இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. முன்னாடி கட்சிகளோ அரசாங்கமோ தனியாவோ மறைமுகமாக கொடுக்கக்கூடிய காசை கில்ட்டோட வாங்கிட்டு இருந்தாங்க, இல்ல லாயலா வாங்கிட்டு இருந்தாங்க. ஒண்ணு கூச்சம் இருந்தது, இல்லாட்டி நம்பிக்கை இருந்தது. இப்ப ரெண்டும் போயிடுச்சு. மக்களுக்கு வாங்குறதுல தயக்கம் இல்ல, வாங்குறவங்கள்ட்ட விசுவாசம் உண்டு. அவங்க அதெல்லாம் உங்க காசா கொடுக்குற என் காசு தான் கொடுக்குறது தெளிவாயிட்டாங்க. எவ்வளவு பணத்தை செலவு பண்ணட்டா அவ்வளவுமே போச்சுடா. என்னதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2,000ங்கிற அதே அறிவிப்பை விட்டிருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் மேல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன நம்பிக்கை இருக்காதா? இவர் சொன்னாரு செஞ்சாரு அப்படிங்கிற பார்வை வராதா? 2006-11 அவங்க செஞ்சாங்கல்ல, டிவி கொடுத்தாங்கல்ல, இலவச மின்சாரம் கொடுத்தாங்கல்ல, 2011 ஜெயிச்சாங்களா? ஏன்னா அழுகுற அழுதுக்கு இருக்க நீ. இந்த 5,000 ரூபாய்ங்கிறது மகளிர் ஓட்டுகளை குறி வச்சு அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. மகளிர் ஓட்டுகள் அந்த பக்கம் அந்த 5,000 ரூபாய் காரணமா போகும்னு நினைக்கிறீங்களா, போகாதுன்னு நினைக்கிறீங்க? இந்த ஓட்டு அந்த நோட்டு இந்த ஓட்டில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தல. இன்னும் சொல்ல போனா ரிவர்ஸ் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு, சிக்ஸர் அப்படிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எனக்கு தோணல. சொல்லுங்க, இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா தான் சார். இல்ல, என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல, நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. 1000 ரூபாங்கிறது வேற சார். 5,000 ரூபாய் ஒரு கூட்டு தொகையை ஒண்ணா பார்க்கும்போது வர உணர்வு. அது ஏன் காசா உங்க காசாங்கிற பொறுத்துங்க. மக்கள்கிட்ட பார்வை மாறிடுச்சு, புரியுங்களா? அது நீங்க கொண்டாடுவீங்களான்னு கேட்டா ஏன்ட்டு வந்து வாங்கின காசுங்க நீங்க நினைக்கிறீங்க. இப்ப மக்கள் இந்த கொடுக்கக்கூடிய காசை மகாராஷ்டிரன் கொடுத்தாருன்னு நினைக்கல, நம்ம காசு அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பார்வை 2006 இருந்தே மாறிடுச்சுன்னு நான் சொல்றேன். 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு ஓட்டுக்கு 5,000 ரூபாய் கொடுப்பீங்க. போன எலெக்ஷன் பொருளாதார நிலவரப்படி ஒரு ஓட்டுக்கு 30,000 ரூபாய் கொடுத்தீங்க. இந்த எலெக்ஷன் பொருளாதார நிலவரப்படி ஒரு 50,000 60,000 தேரும்னு நினைக்கிறோம். அதனால இத ஒரு அட்வான்ஸ் புக்கிங்கா நீங்க எடுத்துக்கிட்டு ஒரு ஓட்டுக்கு 30,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி.